வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சினிமாவில் என் அக்காவுக்கு சரியான அங்கீகாரமே கிடைக்கல. வேதனையில் ஊர்வசி சொன்ன தகவல் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருகிறது. ஊர்வசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. என்ன செய்தி என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன்னுடைய அக்கா குறித்து மனம் திறந்து நடிகை ஊர்வசி அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் ஊர்வசி. இயக்குனர் பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இவங்க பல முன்னணி நடிகர்கள் படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. இவருடைய நடிப்புல வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் வசூலையும் மக்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகி என்றாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி நகைச்சுவையும் செய்யலாம் என்று நிரூபித்தவங்க தான் ஊர்வசி. மேலும் இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தற்போது ஊர்வசி படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று வராங்க. அந்த வகையில சமீபத்தில் ஊர்வசி நடித்திருந்த அப்பத்தா படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தையும் பெற்றிருந்தது. இந்த படத்தில் அமித் பார்கவ் உட்பட பலரும் நடித்திருந்தாங்க. இது ஊர்வசியின் 700வது படம். இந்த நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகை ஊர்வசி, என்னுடைய அக்கா கல்பனாவிற்கு பல படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் அதில் தான் நடித்தேன். இருந்தும் அவருக்கு என் மீது கோபப்படவே இல்லை. என்னுடைய வளர்ப்பை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா, வளர்ச்சியை பார்த்து. அதோடு மலையாளம், தமிழ் சினிமாவில் என்னுடைய அக்காவிற்கு சரியான மரியாதை கொடுக்கல. அக்கா என்னை விட திறமைசாலி. அவருக்கு பல விருதுகளும் கிடைத்திருக்க வேண்டும். காரணம், அக்காவுடன் நான் சென்று விட்டால் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவாங்க. இதனால் தான் நான் பட விழாக்களில் கலந்து கொள்ளவே இல்லை. அவருடைய மறைவுக்கு பின் பல விருதுகளையும் கொடுத்திருக்காங்க. நான் அதை வாங்கவே இல்லை. ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. நடிகை ஊர்வசிக்கு கல்பனா, கலரஞ்சினா என 2 சகோதரிகள் இருப்பது அனைவருக்குமே அறிந்ததுதான். இவர்கள் இருவருமே சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்தாங்க. அதிலும் கல்பனா தமிழ், மலையாளம் மொழியில பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களால முன்னணி நடிகையாக இடம் பிடிக்கவே முடியல. ஊர்வசி உடல்நலம் சரியில்லாமல் இறந்து விட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேலும் புகழின் உச்சத்தில் இருந்த ஊர்வசி சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்காங்க. நடிகை ஊர்வசி அவங்க முதல்ல மலையாள நடிகர் மனோஜ் என்பவரை திருமணம் செய்திருந்தாங்க. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் குஞ்சட்டா இருக்காங்க. 8 வருடங்கள் தான் இவங்க சேர்ந்து வந்தாங்க. இருவருக்குமே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்து விட்டாங்க. ஊர்வசி அவர்கள் சிவபிரசாத் என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கும் ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலையில ஊர்வசி கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.